உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 17ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள். இன்று பிரதமை திதி, கார்த்திகை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் முயற்சி, ரிஷபம் இன்சொல், மிதுனம் பொறுமை, கடகம் தெளிவு, சிம்மம் ஓய்வு, கன்னி வெற்றி, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் நன்மை, தனுசு நிம்மதி, மகரம் ஆக்கம், கும்பம் பக்தி, மீனம் களிப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுறீங்கள், நிறைய வியூஸ் வருது. அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக அல்லது நான் பேசுகிற விஷயம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று பேசினதிட மிச்சம். சுவாமி அறை நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டில் சுவாமி படங்களுக்குண்டு ஒரு இடம் ஒன்று கண்டிப்பாக அமைக்க வேண்டும். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும்னு நேற்று சொன்னேன். உட்கார்ந்திருந்து பூசை பண்ணுறது நல்லதுன்னு சொன்னேன். நிறைய படங்களை கொண்டு போய் அடுக்கி வைக்காதீர்கள். உங்களுக்கு பூஜை செய்கிறதுக்கு எனக்கு 1 மணித்தியாலும் டைம் இருக்குது ஐயா. நான் வீட்டில் ஓய்வாக இருக்கிறாள், பென்ஷன் எடுத்துட்டேன், எனக்கு நேரம் இருக்குன்னா தாராளமாக எல்லா படங்களையும் வச்சு பூஜை செய்யுங்கோ. எனக்கு பூஜை செய்ய நேரம் இல்லையா, நான் ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், நான் பிஸியான ஆள், எனக்கு ஒரு 10-15 நிமிஷம்தான் பூஜை செய்யலாமெண்டா படங்களை அடுக்கி வைக்காதீர்கள். பூஜை பண்ணாமல் படங்களை எல்லாம் நிறைய வச்சிருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் ஆக குறைஞ்சது ஒரு 5 படம், பிள்ளையார் படம், அதுக்கு பிறகு லட்சுமி படம், பெருமாள் படம், முருகன் படம், சிவபெருமான் படம், சரஸ்வதி 6 படங்கள் முக்கியமாக வச்சுக்கொண்டா சரி. 6 படங்கள் கூட வைக்கல இல்லையா, பிள்ளையார் படம், லட்சுமி படம், முருகன் படம் 3 படமாவது வச்சுக்கொள்ளுங்க. இல்லை நான் சொன்ன 6 படம் 5 படத்தை வச்சுக்கொள்ளுங்க. சிவனம்மன் குடும்பமாக இருக்கிற படத்தை வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் வசதி இருக்குதா, தட்சணாமூர்த்தியை வச்சுக்கொள்ளலாம். நிறைய படங்கள், ஆஞ்சநேயர் படத்தை வச்சுக்கொள்ளலாம். நிறைய படங்களை வைத்து பூஜை செய்யுங்கள் வசதி இருந்தால். வசதி இல்லாட்டி படத்தை குறைவாக வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷமாவது உட்கார்ந்திருந்து பூஜை செய்யுங்கள். நீங்கள் நின்று கொண்டு பூஜை செய்கிற மாதிரி இடம் இருந்தாலும் நின்று கொண்டு பூவை வச்சு தூப தீபம் எல்லாம் காட்டிட்டு இறைவனை கும்பிட்டதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷமாவது, ஆக குறைந்தது 5 நிமிடமாவது பூஜை அறையில் இருந்து கண்களை மூடி
இறைவனுடைய உருவங்களை தியானம் செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். பூஜை முடிஞ்சோன்னு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். நேற்று சொன்ன மாதிரி சாஷ்டாங்கமாக, ஆண்களா இருந்தா சாஷ்டாங்கம், தண்டாங்க நமஸ்காரம், நல்லா சாமி படத்தை விழுந்து கும்பிடுங்கோ. அப்பதான் எங்களுடைய ஆணவங்கள், நான் என்கின்ற அகங்காரங்கள் எல்லாம் அழிந்து போகும். சாமிக்கு முன்னுக்கும் நான் ஒன்றுமே இல்லை என்று விழுந்து கும்பிடுங்கோ. பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யுங்கோ. சாமி ரூமில் விழுந்து கும்பிடுறது ரொம்ப விசேஷம். விழுந்து கும்பிட வேண்டும். அதே மாதிரி 3 முறை பிரதட்சணம் செய்யுங்கள். கையில் ஒரு சாமியெல்லாம் கும்பிட்டு தூவ தீபம் எல்லாம் காட்டி பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு சாமியிட காயத்ரி, ஆக குறைஞ்சது காயத்ரி மந்திரம் 2 வழிதான் காயத்ரி மந்திரம். எல்லா சாமிக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அதை நீங்கள் பாடம் இல்லையா, சாமி அறையில் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வையுங்கோ. ஒரு 4 நாள் அதை பார்த்து பார்த்து சொல்ல உங்களுக்கு பாடமாகி விடும். மந்திரம் என்றோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது எல்லாம் கோயிலில் குருக்கள் ஐயா, பிராமணர்கள் ஐயாமார் தான் மந்திரம் சொல்லணும், நாங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் தீட்சை எடுக்கணும், உபதேசம் வாங்கல, அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. காயத்ரி மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சுத்தமாக இருக்கும் போது தாராளமாக சொல்லலாம். பிள்ளையாருக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு, சிவபெருமானுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு, முருகனுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு, சரஸ்வதிக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது, ஆஞ்சநேயருக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு, பெருமாளுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. 2 வரி மந்திரங்கள். இந்த மந்திரங்களையாவது ஆக குறைஞ்சது பாடமாக்க வேண்டும். நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. முதல்ல இந்த காயத்ரி மந்திரத்தையாவது என்னென்ன படம் இருக்குதோ அந்தந்த படங்களுடைய காயத்ரி மந்திரத்தை சாமி ரூமில் ஒரு பக்கமாக எழுதி வையுங்கோ, அதை வாசியுங்கோ. அதுக்கு பிறகு 5 நிமிடம், எவ்வளவு நேரம் வேணும்னாலும் இருக்கலாம், 5 நிமிடமாவது இருந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு 5 நிமிஷம் இருந்து, இறைவா, என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி, இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும், இன்றைய தினம் எல்லா காரியங்களும் எனக்கு சாதகமாக அமைய வேண்டும், இந்த பூமியில எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், எனது குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று மனம் உருகி இறைவனோட கொஞ்ச நேரம் பேசுங்கோ. உங்களோட பிரச்சனையை பற்றி இறைவனோட பேசுங்கோ. கடவுள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போறீங்க உங்களோட பிரச்சனையை? கடவுளால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். கடவுளை நம்பாம வேற யாரை நம்பியும் பிரயோசனம் இல்லை. அதனால அன்றைய தினம் இருக்கிற விஷயம், இந்த நாள் நல்ல நாளாக, எனக்கு அதிர்ஷ்டமான நாளாக, எனக்கு நன்மை தரக்கூடிய நாளாக அமைய வேண்டும், இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு பொது நோக்கோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிடுங்கோ. அந்த எல்லாரிலையும் நீங்களும் ஒருத்தர், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். 3 தரம் பிரதட்சணம். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு பிறகு கடைசியாக கை 2ஐயும் தலைக்கு மேலே கை 2ஐயும் தூக்கி வச்சுக்கொண்டு குளக் வைஸா, வலது புறமா, வலது கை பக்கமாக 3 தரம் சுற்றி பிறகு விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். தெரிந்த மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள். இப்போ பெருமாள் படம் இருக்குது, ஓம் நமோ நாராயணாய. இது தெரியாதுன்னு சொல்லலாது. இது ஒரு பெரிய மந்திரம் இல்லை, ஒரு 2 நாள் பாடமாக்கலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. ஆக குறைஞ்சது 9 தரமாவது இந்த பெருமாள் மந்திரத்தை சொல்லுங்க. பிள்ளையார் இருக்காரா, ஓம் கம் கணபதையே நமகா, ஓம் கம் கணபதையே நமகா, பிள்ளையாருக்கு சொல்லுங்க. ஓம் மகாலட்சுமியை நமகா, லட்சுமிக்கு சொல்லுங்கோ. முருகன் இருக்கா, ஓம் சரவண பவாய நமகா, முருகனுக்கு சொல்லுங்கோ. சரஸ்வதி இருக்கா, ஓம் சரஸ்வதியை நமகா, இந்த மாதிரி சொல்லுங்கோ. இல்லை முருகா போற்றி,
முருகா 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 முருகான்னு சொல்லுங்க, ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள், சில முறை சொல்லுங்கள். அது ஒன்று தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்க. கடதாசி மாலைய படங்களுக்கு தயவு செய்து போடாதீர்கள். அது ஒரு கலியுகத்தில் அது ஒரு சாபமாக போச்சுது. மாவிலிய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா மாவில கட்டணும். அதுக்கு பதிலாக என்ன செய்திகள், பிளாஸ்டிக் மாவிலையை கட்டுறீங்க. வீட்டு வாசலில் மாலை போடணும், பிளாஸ்டிக் மாலையை போடுறீங்க. சாமிக்கு முடிந்தால் பூவுனால மாலை போடுங்கோ, முடியலைன்னா பரவாயில்லை, ஒரே ஒரு பூ அன்பா பயமா பக்தியோட பயத்தோட மகிழ்ச்சியோட ஒரே ஒரு பூவை இறைவனுக்கு சாத்தினாலும் அதற்கு உண்டான புண்ணியம் உண்டு. யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை, பெருமாளுக்கு ஒரே ஒரு துளசி இலையை பிடுங்கி வையுங்கோ. துளசி மாலை போடாட்டி பரவாயில்லை, வையுங்கோ. அதுக்காக பிளாஸ்டிக் மாலைகளை கொண்டு வந்து சாமி படங்களுக்கு போடாதீர்கள். அதில் எந்த பயனும் இல்லை, மாறாக பாபம் சேரும். பிளாஸ்டிக் மாலைகள் இறைவனுக்கு உகந்ததல்ல. சில பேர் கோயிலுக்கு போய்க்கல பார்க்குறேன், பிளாஸ்டிக் மாலையை வாங்கி கொடுப்பினோம் கோயிலுக்கு போட சொல்லி. அங்கே ஐயா அதை சாத்த மாட்டார். சில ஐயா மேல் அதையும் சாத்திக்கணும். பிளாஸ்டிக் மாலை உகந்ததல்ல. ஒரே ஒரு பூவாவது இறைவனுக்கு வையுங்கோ. இறைவனுக்கு லைட்டுகளை போடாதீங்கோ, பெரிய சோதனைகளை பண்ணாதீங்கோ. ஒரு பூவையாவது வைத்து வழிபட்டு நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.